ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இப்போ ஆப்கானிஸ்தானில் வந்து சில சட்டங்கள், கடுமையான சட்டங்கள், ஏன்னா அங்கே நடக்கிறது முஸ்லீம் அடிப்படைவாத தாலிபான் ஆட்சி. ஸோ அதனால் குறிப்பாக பெண்களுக்காக நிறைய சட்டங்கள் போட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அவங்களுக்கு வந்து ஹிஜாப் அணிஞ்சிருப்பாங்க. முஸ்லீம்கள்னாலே ஹிஜாப் அணிஞ்சிருப்பாங்க. பட் இந்தியா போன்ற நாடுகளில் வந்து அணியாமலும் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே அப்படி கிடையாது, உங்களுக்கு சாய்ஸ்லாம் கிடையாது, கன்ஃபார்மாக நீங்கள் அணிஞ்சு தான் ஆகணும். சவுதி, நிறைய முஸ்லீம் நாடுகளில் இப்படி சட்டம் இருக்குது, ஈரானில், எல்லா இடத்துலையும். அதிலும் குறிப்பாக இங்கே ஆப்கானிஸ்தானில் வந்து ஆக்சுவலாக ஈரான்லலாம் கூட வந்து மக்கள் எதிர்த்து போராடுவாங்க, அரசாங்கத்தை எதிர்த்து. ஒரு பெண் இறந்ததுக்கு போராடினாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. பட் ஆப்கானிஸ்தான்லேயும் அது மாதிரி போராட்டம் நடந்துருக்குது. ஃபர்குண்டா இருக்கும்பொழுது, இறந்த பொழுது போராட்டம் நடத்தினாங்க. ஸோ அதனால் எப்பயுமே இவங்க அமைதியாகவே இருந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு சட்டம் வந்து அது குரானை பேஸ் பண்ணி வைக்கிறதுனால அவங்களால மறுக்க முடியல. அது என்னென்னா, முகத்தை ஃபுல்லாக கவர் பண்ணணும், அவங்களுடைய இரத்த உறவுகள், அடுத்தது திருமண உறவு, கணவன், அதை தவிர வேறு யார்கிட்டையும் அவங்க முகத்தை காட்டக்கூடாது. ஸோ இது ஜென்ரலாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலையுமே முஸ்லீம்களுக்குள்ளே இந்த சட்டம். ஆனால் ஃபாலோ பண்ணுறாங்களான்றது தெரியாது. ஆனால் இன்னும் ஒருபடி மேலே போய் அவங்களுடைய குரல் வெளியில் கேட்கக்கூடாது, சத்தமாக படிக்கிறதோ பாடுறதோ இந்த மாதிரி. ஏன்னா அது வந்து ஒரு அந்தரங்கமான ஒரு விஷயம், பெண்ணுடைய குரல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, வேறு ஆணை அந்த பெண் பார்க்கக்கூடாது. இரத்த உறவு ஆணையும் கணவனையும் தவிர வேறு எந்த ஆணையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, அவங்க பார்க்குறாங்களா இல்லையான்றது மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலாக அந்த பெண்ணை வந்து மற்றவர்கள் பார்க்க முடியாது, ஏன்னா உடம்பு ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த பெண் பார்க்குறத யாராலையும் பார்க்க முடியாது. இப்போ இந்தியா போன்ற இடங்களில் மற்ற மதத்து பெண்கள் பார்க்குறாங்களா இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பர்தா போடாமல் இருக்கிறது தான் உண்மையிலே அவங்க முஸ்லீம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்றது அப்பட்டமாக தெரியும். பர்தா போட்டுட்டாங்க, கண்ணையுமே அந்த ஒரு இதை வச்சு மறைப்பாங்க இல்லையா, ஒரு லேசான துணியை வச்சு. அப்போ அவங்க எங்கே பார்க்குறாங்க, யாரை பார்க்குறாங்க, எப்படி பார்க்குறாங்க, எதுவுமே தெரியாது. உண்மையிலே இந்த சட்டம் வந்து பெண்களுக்கு இல்லை, ஆண்களுக்கு தான் பாதுகாப்பு. ஏன்னா இப்போ என்ன தான் இது ஒரு பெண்ணுடைய அடக்குமுறை அப்படின்னு சொன்னால் கூட, ஜென்ரலாகவே இப்போ இந்தியாவிலெல்லாம் வந்து அப்படிலாம் சட்டம் கிடையாது. பெண் ஆணை பார்க்கக்கூடாது, மற்றவங்க முன்னாடி சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு. ஆனால் இயல்பாகவே பெண்கள் அதை ஃபாலோ பண்ண தான் செய்கிறாங்க, இல்லை வீட்டில் அப்படித்தான் வளர்ப்பாங்க. இன்னொன்று, இப்போ கடவுள் பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்குற ஞானத்தில் கூட பெண்ணுக்குன்னு கடவுள் தனியாக எந்த சட்டமும் கொடுப்பது கிடையாது. பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே சேர்த்து கடவுள் சொல்கிறது என்னென்னா, சத்தம் போட்டு சிரிக்கிறது அசுரகுணம், சத்தம் போட்டு பேசுகிறது அசுரகுணம், மென்மையாக இருக்கணும் உங்களுடைய வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது வந்து, முஸ்லீம் அல்லாத ஆணையோ பெண்ணையோ பார்க்கும் பொழுது நீங்கள் ஃபுல்லாக உங்களை கவர் பண்ணி இருக்கணும், கண்கள் உட்பட அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களால நீங்கள் கெட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க தான் அவங்கள பார்க்குறாங்களே, கெட்டு போகிறதுக்கு கண்ணால் தான் கெட்டு போகிறாங்க. ஸோ அவங்கள பார்த்து இவங்க அவங்க பிரபாவத்துக்கு வருவாங்க, அதை பார்த்து ஏக்கமும் வரும். ஏன்னா அவங்க கொஞ்ச நாள் வந்து முஸ்லீம், கொஞ்சம் அமெரிக்காவுடைய ஆட்சியில் இருக்கும்பொழுது கல்வி எல்லாமே ஒரு சம உரிமை இருந்தது. ஸோ அதை சுவைச்சிட்டு இப்போ மீண்டும் இந்த கட்டுப்பாட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு எப்படா இதை உடச்சிட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபாரினர், ஒரு ஃபேமஸ் யூடியூபர் ஆப்கானிஸ்தானில் போய் அரசாங்கம் தான் சரியில்லை, மக்கள் நல்லா இருக்கிறாங்கன்னு நிரூபிக்கிறதுக்காக எடுத்தார். அதில் வந்து இளைஞர்களும் காலேஜ் பசங்களும் சொன்னாங்க, நாங்கள் இந்த இடத்த விட்டு போகணும்னு நினைக்கிறோம், இங்கே சுதந்திரம்னா என்னன்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு அடிமைத்தன வாழ்க்கை வாழறோம் அப்படின்னு ஆண்களே சொல்கிறாங்க. ஸோ அப்போ பெண்கள் கேட்கவே தேவையில்லை. அதில் வந்து 2 பேரில் ஒருத்தருக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க டிப்ரெஷன்னால், நிறைய தற்கொலை எல்லாம் இதனால் நடக்குது டிப்ரெஷன்னால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் அவங்க ஏன் பண்ணுறாங்க இந்த மாதிரி சட்டத்தை அப்படின்னா, அதுக்கு அவங்க சொல்கிற காரணம், தாலிபான் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா,
விகாரங்களை வெல்வதற்காகவும் நல்ல குணங்களை மக்கள்கிட்ட பரப்புறதுக்காகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நோக்கம் நல்ல நோக்கம். அதில் குரானில் சொல்லப்பட்ட விஷயங்களே அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் குரானில் வந்து முகத்தையே மூடணும்னு சொல்லப்படலை, தலையை மூடணும்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க அதை அட்வான்டேஜாக எடுத்து இப்போ வந்து இங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டுலாம் பெண்கள் இருக்கிறாங்க. கேட்டால் நீ யார் அதை கேட்கன்றாங்க. ஆனால் மதத்தின் பேரை சொல்லி சொன்னால் அவங்க திருப்பி கேட்க முடியாது இல்லையா? ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். முஸ்லீம் மதத்திற்கு வந்து ஒரு காலத்தில் முகலாய மன்னர்கள் வரும்போது வலுக்கட்டாயமாக அவங்க மதம் மாற்றப்படுறாங்க. கத்தி முனையில் மதம் மாற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி மாறினால் கூட அவங்க போனதுக்கப்புறம் அவங்க ஈஸியாக வெளியில் வரலாம். ஏன் வரல அப்படின்னா ஆண்களுக்கு அது வசதியாக போச்சு பெண்களை கட்டுப்படுத்துறதுக்கு. ஏன்னா இல்லாட்டினா நீ இப்படி பண்ண அப்படி பண்ணால் சண்டை போட்டுருப்பாங்க. எதனா இப்போ மதம் சொல்லுது அப்படின்னோடனே அமைதியாகிடுவாங்க. குறிப்பாக வடநாட்டிலலாம் இது ரொம்ப பிரச்சனை வரும். வேறு ஒரு ஹிந்து பையன் கூட லிஃப்ட்டில் ஒரு பொண்ணு பர்தா போட்டு போகிறா அப்படின்னா அங்கேயே முஸ்லீம்ஸ் நிறுத்தி பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிச்சு, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, உன்னால் தான்டா இஸ்லாத்துக்கே கெட்ட பேர், இப்படியெல்லாம் திட்டுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த பர்தாவில் இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு எங்கே போனாலும் ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஸோ அதுவே வந்து சில சமயம் அவங்களுக்கு எதிராகவும் அமையுது. உதாரணத்துக்கு வேறு மதத்து பையனை அந்த பொண்ணு லவ் பண்ணுறா அப்படின்னா கொலையே பண்ணியிருக்கிறாங்க ஹைதராபாத்தில் நிறைய இடங்களில். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து சொந்த தம்பி, அந்த கசின் பிரதர்னுவாங்களே, அவன் வந்து ஹிந்து மதத்துலேருந்து ஒருத்தங்க முஸ்லீம் பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க, அக்கா தங்கச்சி. ஸோ அப்போ அவங்க முஸ்லீம் மதத்துக்கு மாறினதுனால அவங்க பொண்ணை முஸ்லீமாக வளர்க்குறாங்க. பட் இன்னொருத்தங்க ஹிந்துவாகவே இருக்கிறாங்க, அவங்க பையன் வந்து ஸோ அண்ணன் தங்கச்சி முறை வருது இல்லையா, அவங்க ஒன்றா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. அங்கே பார்த்துட்டு அவனை போட்டு செம்ம அடி அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராபேக்லாம் கண்டிப்பாக இங்கே இருக்குது. பட் ஆப்கானிஸ்தானில் வந்து இது பெரிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிறதே முஸ்லீம்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த சட்டங்கள்னால மற்றவர்கள் யாருக்கும் வந்து பாதிப்பு வராது. ஸோ ஆப்கானிஸ்தானுக்குள்ளே போயிட்டாலே வந்து அவங்களுடைய ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆண்கள் வந்து அவங்களது அரபுகள் போடுற ட்ரெஸ்ஸு வித்தியாசமாக இருக்கும் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸு தான் போட்டு போகணும். நீங்கள் பாட்டுக்கு ஜீன்ஸ்லாம் போட்டு போயிட முடியாது. பெண்களுமே புர்கா போட்டு முஸ்லீம் மாதிரியே தான் இருக்கணும். ஸோ அப்படி இருக்குது. ஆனால் அப்படியே இருந்தாலுமே கூட அவங்கக்கிட்ட கூட இவங்க முகத்தை காட்டக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது பெண்களை அடக்குமுறை செய்கிறாங்க, அவங்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னு பேசப்பட்டால் கூட அவங்க வந்து எதுக்காக அதை பண்ணுறாங்க, இதனால் வந்து ஆணுடைய மனம் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத மெயின். எதனாலெல்லாம் ஆணுடைய மனம் டிஸ்டர்ப் ஆகுதுன்றதை வச்சு தான் இந்த சட்டமே போடுறாங்க இல்லையா. பெண்ணுடைய குரலை அப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கொலுசுலாம் வேறு இருக்குது இல்லையா. ஸோ அது ஆணை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் இப்போ இருக்கிற பெண்கள் போடுறாங்களான்னு தெரியல. ஸோ அப்போ இதெல்லாம் உண்மையில் ஆணை டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுது இல்லையா. அது பண்ணலை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ ஒரு விதத்தில் இந்த சட்டங்கள் எல்லாமே ஆண் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்குது. ஸோ இவ்வளவு சட்டம் போட்டவங்க கூடவே ஆணுக்கு வந்து நிறைய திருமணம் பண்ணக்கூடாதுன்றதையும் போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை மட்டும் ஏன் எடுக்கலை அப்படின்னு தெரியல. ஸோ அப்போ தான் வந்து அதாவது இப்போ ஆண்கள் நான் எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணலாம், அதே மாதிரி பெண்ணையும் திருமணம் பண்ணலாம் இப்படி சொல்லுவாங்க. அது தப்பு. ஸோ பெண்ணுக்கு கரெக்டான சட்டம் தான் போட்டிருக்காங்க, அதே சட்டத்தை ஆணும் ஃபாலோ பண்ணணும்ல. ஸோ இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, எந்த பெண்ணுடைய முகத்தையுமே பார்க்காம வளர்றான் ஒரு ஆண் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அவனுக்கு வந்து காம உணர்வு இருக்காது. அதே மாரி காம உணர்வு இருக்குதுன்னா அதுக்கு முன் ஜென்மத்தில் ரொம்ப ரொம்ப காமத்திலே மூழ்கி இருந்தால்தான் இருக்கும். ஸோ அப்படி காம உணர்வே இல்லாத ஒருவனுக்கு திருமணம் பண்ணுற எண்ணம் கூட வராது. அப்படி இருக்கும்போது எப்படி 4 திருமணம்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. ஆனால் இது அடிமைத்தனமாக வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து மறுக்க முடியாது இல்லையா. அதாவது அவங்களுடைய பார்வை மற்றவர்களை வசீகரிக்குது, அவங்களுடைய குரல் வசீகரிக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்கள ஒரு ஜெயிலில் கூண்டில் போட்டு வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவர்களை வந்து அப்படி வசீகரிக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும் அந்த ஆண்களுக்கு? ஏன்னா ஆணுக்கு அந்த சக்தி இல்லை
இல்லையா? ஒரு பெண்ணுடைய பார்வையிலே விழுந்துறான்னா அந்தளவுக்கு பலகீனமாக இருக்கிறான், அந்த வார்த்தையிலே விழுந்துறான்னா அந்தளவுக்கு பலகீனமாக இருக்கிறான். இது ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆண்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களுக்கும் பொருந்தும், எல்லா பெண்களுக்கும் பொருந்தும். அப்போ அந்த சக்தியை நிரப்புறது எப்படி அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இந்த சட்டங்கள் எல்லாம் நீண்ட நாளைக்கு இருக்காது இல்லை? எப்படி நடுவில் அமெரிக்கா வந்து ஒரு குளறுபடி பண்ணிட்டு போச்சோ, அது மாதிரி உலக அழிவின் போது இதை விட மோசமாக மாறும். இப்போ சப்போஸ் அந்த இடங்களில் பாம்பு போடுறாங்கன்னு வச்சுக்கலாம், உலகம் ஃபுல்லாகவே அணுகுண்டுனால அழிக்கப்படும், பாரதத்தை தவிர. அப்போ என்ன ஆகும்னா எல்லா ஆத்மாக்களும் இங்கே வந்துடும். பாரதத்தில் இருக்கிறவங்களுடைய உடம்புல 50-60 ஆத்மா பூரும். அப்போ பாருங்கள், உள்ளே இருக்கிறது யாருன்னு யாருக்குமே தெரியாது, அது இஷ்டத்துக்கு தப்பு பண்ணும். ஏன்னா இங்கே வந்து வலுக்கட்டாயமாக துப்பாக்கி முனையில் வச்சு நீ நல்லவனாக இருக்கணும் அப்படின்ட்டு வலுக்கட்டாயமாக வச்சுருக்கிறாங்க. உண்மையிலே நல்லவனாக இல்லை, அதனால தான் சட்டம் அவ்வளோ கடுமையாக இருக்குது. அப்போ உண்மையிலே நல்லவனாக ஆகாததுனால என்ன ஆகும்னா, இங்கே இந்தியாவில் இருக்கிற அந்த உடலை பயன்படுத்தி எல்லா விதமான தவறும் நடக்கும். ஸோ அதுக்காக தான் கடவுள் வந்து இங்கே அந்த மாதிரி ஆத்மாக்கள் உங்களுக்குள்ளே பிரவேசம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தூய்மையாக இருந்தால் பிரவேசம் ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு நல்லா கரிமீன் சாப்பிட்ற ஆத்மா, கரிமீன் சமைக்கக்கூடிய குடும்பத்தில் தான் அது போய் பிரவேசிக்கும். ஐயர் குடும்பத்தில் போய் பிரவேசித்து அது என்ன பண்ண முடியும்? அதாவது உண்மையிலே நான்வெஜ் சாப்பிடாத ஐயர் குடும்பத்தில். அந்த மாதிரி நீங்கள் தூய்மையாக இருக்கிறீங்க, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இது கொஞ்சம் கூட உங்களுக்குள்ளே இல்லைன்னா, ஒன்று அந்த ஆத்மா உங்களுக்குள்ளே பிரவேசிக்கிறதுனால அதுக்கு எந்த லாபமும் கிடையாது. இன்னொன்று அது உங்ககிட்ட வரவே முடியாதுன்றார். உங்களை சுற்றி ஒரு நெருப்பு வளையம் இருக்கிற மாதிரி அந்த அதிர்வலைகள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், கிட்டே நெருங்க முடியாதுன்றார். ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்தியா, முஸ்லீம் நாடுகளை தவிர வேறு எங்கேயுமே இந்த மாதிரி சட்டம் போட மாட்டாங்க இல்லையா? அப்பையும் உங்களுடைய மனம் சலனப்படாமல் இருக்கணும் அப்படின்னா உடம்பை பார்க்காதீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். உடம்பை பார்க்கிறதே ஒரு அருவருப்பான குணம். உடம்பை பார்க்கறது ஒரு பிணத்தை பார்க்குற மாதிரி. ஒரு பிணத்தோடு ஒருத்தன் காமத்தில் ஈடுபட்டால் நம்ம அருவருப்பாக நினைக்கிறோம்ல. அப்போ இந்த உடம்புன்றது ஒரு பிணம் தான், அதை பார்த்தால் உனக்கு காம உணர்வு வருதுன்னா அதுவும் அதே தான். இயேசு சொல்கிற மாதிரி நீ இச்சையாக பார்க்கும்போதே விபச்சாரம் பண்ணிட்டேன்றார். இப்போ உடலை பார்ப்பது ஒரு கீழான குணம். அப்போ உயர்ந்த குணம் எது அப்படின்னா, இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மாவில் மட்டும் உன்னுடைய கவனம் இருக்கணும். ஆத்மான்றது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அதை மட்டும்தான் நீங்கள் பார்த்து பேசணும். ஆனால் அந்த அளவிற்கு சக்தி இருக்காது இல்லையா? ஸோ அந்த சக்தி இப்போ யாருக்குமே கிடையாது, குறிப்பாக பாரதவாசிகளுக்கு இல்லை. இருக்கிறதுலே சக்தி கம்மியாக இப்போ பாரதவாசிகளுக்கு தான் இருக்குது. அப்போ அந்த சக்தியை நிரப்பணும் அப்படின்னா இறைவனை நினைக்கணும். அவரை தான் சிவன் இந்துக்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே, அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். உண்மையிலே ஆத்மாக்களாகி நாம் எல்லோரும் இங்கே தான் இருந்தோம். இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரும்பொழுது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். முதல் 2500 வருடம், அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாகுது. கடைசி 100 வருடத்தில் தான் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அதோடைய சாரம் என்னென்னா, உங்களை ஆத்மா அப்படின்னு உணருங்க. அழியக்கூடிய உடம்பு ஒன்று இருக்குதுன்றதே மறந்துடுங்கன்ற. பிறரை பார்த்து பேசும்பொழுது கூட ஆத்மா பேசுது, ஆத்மா சிரிக்குது, ஆத்மா கோபப்படுது அப்படின்ட்டு அந்த அந்த ஒளிப்புள்ளியில் தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். எவ்வளவு அழகாக இருந்தாலும் உங்களுடைய கவனம் அந்த முகத்துக்கு போகக்கூடாதுன்றார் இல்லையா? அப்போ முகத்துக்கே நீங்கள் போகலன்னா அடுத்தது நீங்கள் வந்து உடம்பை பார்க்குறது எல்லாமே கட்டாயிடும். ஸோ ஆனால் இதுக்கு தான் பயங்கர தைரியம் வேணும். ஏன்னா மாயை ரொம்ப பவர்ஃபுல்லானது இல்லையா? இல்லை இந்த ஒரு தடவை பாரு, எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் உருவாக்கும். ஏன்னா கலியுகத்தில் அப்படியே இருந்திருக்குது எண்ணம். இப்போ இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அது ஒரு முஸ்லீம் நாடு ஆப்கானிஸ்தான் இல்லையா? முஸ்லீம் நாடுகள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி சட்டங்கள் பொதுவாக இருக்குது. இருந்தாலும் அவன் டிஸ்டர்ப் ஆகிறதுனால தானே இந்த மாதிரி சட்டத்தை எடுத்துகிட்டு வரான். அப்போ யோசிச்சு பாருங்களேன், அவன் வந்து எப்போவுமே பெண்ணுடைய உடலை பார்த்தது கிடையாது திருமணம் ஆகிற வரைக்கும். அப்படி இருக்கும்போது அவனுக்குள்ளே எப்படி காமம் வருது? அப்போ தானாகவே ஆத்ம சக்தி இழந்துக்கிட்டு இருக்குது படிப்படியாக. ஸோ அப்போ அதனால தான் டிஸ்டர்ப் ஆகிறதுனால அவன் இந்த மாதிரி சட்டத்தை போடுறான். குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு யூடியூபர் ஆப்கானிஸ்தானில் நாங்கள் எவ்வளோ சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு பொண்ணு என்ன பண்ணால், முகம் தெரியும், அதாவது ஹிஜாப் அணிஞ்சிருக்கிறா பட் முகம் தெரியும். தாலிபானில் ஒருத்தங்கிட்ட போய் என்னமோ கேட்குறா, இன்றைக்கி என்ன டே தெரியுமா, விமென்ஸ் எம்பவர்மெண்ட் டேவோ ஏதோ ஒன்று,
அவன் வந்து அப்படியே நெளிஞ்சு வளைஞ்சி பேசுகிறான் கூச்சத்தோட. ஸோ அது ஒரு சில வாரங்கள் கழித்து அது வைரல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. கூப்பிட்டு வந்தோடனே அந்த பொண்ணுக்கு விஷத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வரும்போது எனக்கு விஷத்தை கொடுத்துட்டாங்கம்மான்ட்டு அந்த பொண்ணு இறந்துட்டான். கேட்டதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு பார்ட்டிக்கு போனால் அங்கே விஷத்தை கொடுத்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டியில் எதுக்கு விஷத்தை கொடுக்க போகிறாங்க? ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு தாலிபான் நாட்டில் இப்படி ஒரு பெண்ணை வந்து விட்டுட்டிங்களா, இது தாலிபான் ஆட்சிக்கே ஒரு வீழ்ச்சி அப்படி அவங்க நினைக்கிறாங்க. ஜென்ரலாக என்ன நினைக்கிறாங்க பாரு, அவங்கக்கிட்டேயும் இவங்கெல்லாம் வந்து சுதந்திரமாக தான் இருக்கிறாங்கன்னு காட்டுறதுக்கு அந்த பொண்ணு முயற்சி பண்ணுது. ஆனால் அது அந்த பொண்ணுடைய உயிரையே எடுத்துடுது. ஆனால் அந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் மாதிரி கடுமையான சட்டம் போட்டு பர்தா போட்டு வைத்தாலும் ஆத்ம சக்தி இழக்கத்தான் செய்யும். லிபரலாக எப்படி வேணாலும் ட்ரெஸ் போடலாம் அப்படின்னாலும் சக்தி இழக்க தான் செய்யும். அப்போ இந்த சக்தியை அந்த சக்தி இழந்திருக்கும்போது அதனால் அதோடைய தூண்டுதல் அதிகமாக இருக்கும். அதனால் இன்னும் சக்தியை இழக்கும். ஸோ அதை வந்து முஸ்லீம் நாடுகள் ஓரளவுக்கு தடுக்குது வலுக்கட்டாயமாக. ஆனால் சக்தியை நிரப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இறைவனை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆத்மானு உணர்ந்து பிறரையும் ஆத்மான்னு பார்க்கணும். ஏன்னா கலியுகம் அழிந்து இந்த பூமி சொர்க்கமாக மீண்டும் மாறும். அந்த சொர்க்கத்தில் யாரெல்லாம் சொர்க்கத்தில் எப்படி ஆத்மான்ற உணர்வில் இருந்தாங்களோ அந்த உணர்வில் இப்பயே இருக்கிறாங்களோ அவங்க தான் அங்கே வர முடியும். சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அங்கே ஒன்றும் பருதாலும் போட மாட்டாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க. இன்றைக்கி வந்து அரபு நாட்டு பெண்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து நரகத்திலே அவங்க இவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்னா சொர்க்கத்தில் எவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஆனாலும் பருதாலும் போட மாட்டாங்க. ஆனாலும் கொஞ்சம் கூட சலனமாகாது யாருக்குமே. கணவன் கூட மனைவியை இச்சையாக பார்க்க மாட்டான். கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அதனால தான் அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த அந்த மனிதர்கள் அவ்வளவு தெய்வீக குணத்தில் நிரம்பி இருந்ததுனால தான் அவங்கள தெய்வம்னு இந்துக்கள் இன்னை வரைக்கும் வழிபட்டுட்டு இருக்கிறோம். அந்த தேவதைகளாக இருந்தால் மட்டுமே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்ப்பீங்க, புரிஞ்சிக்குவீங்க. இறைவனுடைய ஞானத்தை ஏற்றுக்கிட்டு அவருடைய வழிப்படி நடக்க ட்ரை பண்ணுவீங்க. ஸோ நம்ம மறுபடியும் சொல்கிறோம், பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையங்களில் இந்த ஞானம் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நம்மளும் முரளி வீடியோ போடுறோம். அவசியம் பார்த்து பயனடையுங்கள். ஸோ அங்கே வந்து பெண்கள் டிப்ரெஷனில் இருக்கிறாங்க, ஒரு விதமான பயத்திலே இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா யூடியூபர் போகும்போது கூட அவனுக்கு ஒரு பதற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பெண்களுக்கு அதை கவனிக்கிறதுக்குனே நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. யாராவது எப்படியாவது பார்க்குறாங்களா அப்படி இப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்க ஒரு அதாவது இயல்பாகவே அவங்களா ஏற்றுக்கிறது வேறு. இப்போ பாரதத்துலலாம் வந்து முஸ்லீம்கள் பர்தா போடுறத வந்து யாரும் வந்து அவங்கள வலுக்கட்டாயமாக பர்தா போடுன்னு சொல்லலாம். அவங்களா விரும்பி போடுறது வந்து அவங்களுக்கு பயம் கிடையாது, ஒரு விதத்தில் அவங்களுக்கு சேஃப்டியும் கூட. ஒரு முஸ்லீம் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்றா மற்ற முஸ்லீம்கள் எல்லாம் கூடி வந்துடுவாங்க. அந்த ட்ரெஸ் வந்து அது ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் சில சமயம் அவங்களுக்கு பிரச்சனை ஆகிடுறத நம்ம ஏற்கனவே சொன்னோம். பட் அதை எப்போயாவது தான் நடக்குது. அது தப்போ பண்ணாதான். ஆனால் தப்பே பண்ணாட்டினா கூட அவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பதற்றம் வந்து அவங்க மனநிலையை பாதிக்குது. அது இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி அங்கேயும் குடும்ப பிரச்சனை இருக்கும், இதெல்லாம் இருக்கும், கூடவே சேர்ந்து இந்த பிரச்சனையும் இருக்குதுன்றபோது மன அளவில் அவங்கள மிகவும் பாதிக்க வைக்கிது. ஸோ அதே மாரி அங்கே தப்பு நடக்குதா அப்படின்னு தெரியல. அப்படி நடந்துச்சுன்னா எந்த அளவுக்கு விகாரம் இருந்தால் அது நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதனால தான் அங்கே கடுமையான தண்டனை கிடைக்கிது. ஸோ ஆப்கானிஸ்தானில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க முடியுமா? அங்கே யூடியூப் இருக்கான்னு கூட தெரியல. ஏன்னா நிறைய இடங்களில் அது கூட பேன் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ஸோ இன்னொன்று அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அப்போ நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சோங்க பாருங்கள். கடவுளுடைய ஞானம் நேரடியாக அந்த அல்லாவுடைய ஞானமே கிடைக்கிது. ஸோ அந்த சகோதர சகோதரிகளுக்கும் கிடைக்கும். அந்த உடலை விட்டு இங்கே வந்து பாரதவாசிகள் உடம்புக்குள்ளே பூந்துட்டோ அல்லது பேயா அலைஞ்சிட்டு இருக்கும்போதோ, ஏன்னா எல்லாமே அழிஞ்ச பிறகு எங்கே மனிதர்கள் இருக்கிறாங்களோ அங்கே வந்துடும் ஆத்மா. சாப்ப இந்த ஞானத்தை கடைசியாக அவங்க ஏற்றுக்குவாங்க. ஏன்னா எல்லாருமே இறைவனை நினைத்தால் தான் மேலே போக முடியும். ஸோ இந்த ஞானத்தை எப்படியாவது அவங்க புரிஞ்சிக்கிட்டு தான் போவாங்க. ஸோ அந்த சகோதர சகோதரிகளுக்காக நம்ம சுபபாவனை வைப்போம். எப்படியாவது இந்த ஞானம் அவங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அது கடவுளுக்கு தெரியும். அவர் புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் இல்லையா? ஸோ அந்த சுப பாவனையோடு இந்த வீடியோவை முடிப்போம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.